இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லாருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாக்கில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, இந்த யுகங்கள் தோறும் இறைவன் பூமியில் தோன்றுவான், மானிட ஊர் கொண்டு வந்து ஏதேனும் திருவிளையாடல்கள் செய்வது வழக்கம் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. நம்ம கர்ணன் படத்தில் கிருஷ்ணன் ஒரு பாட்டு பாடுவார், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அந்த சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு. இறைவன் யுகங்கள் தோறும் வந்து பூமியில் அவருடைய திருவிளையாடல்களை பண்ணுவார். தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக, அநீதி குறையணும், தர்மம் வளரணுன்றதுக்காக இறைவன் வருவார். இதை எல்லாரும் சொல்கிறாங்க. நம்ம வள்ளல் பெருமானும் இந்த கலியுகம் முடிகிற போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த கலியுகம் முடிஞ்சு மக்களோட வாழ்க்கை முறை ரொம்பவும் இப்போ நிறைய தவறுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த கலியுகம் முடிகிற போது கலியுகத்தோட குணம் இது அப்படின்னு மிகப்பெரியவங்களாம் நிறைய கலியுக கொடுமை அப்படின்ற தலைப்பிலேயே குமரகுரு சொல்லியிருக்காங்க. அதுபோல் இந்த கலியுக முடிவில் இறைவன் வருவார் அப்படின்றதை எல்லாரும் சொல்கிறாங்க. கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கந்தர் அலங்கார பாடலுக்கு விளக்கம் சொல்லிட்டு வர்றார். அருணகிரிநாதர் எழுதிய கந்தர் அலங்கார பாடலுக்கு விளக்கம் சொல்லிட்டு வர்றார். அப்போது அதில் இந்த யுகம் ஜகம் போய் யுகம் உகம் போய் ஜகம் போய் அப்படின்னு வருது கந்தர் அலங்கார பாடலில். அதுக்கு இவர் விளக்கம் சொல்கிறார். அந்த விளக்கத்தை அப்படியே நான் படிக்கிறேன். யுகம் நான்கு யுகங்கள் இருக்குது. உலகத்தின் தோற்ற ஒடுக்கத்திற்கு யுகம் ஒரு கால அளவு காட்டி துணை செய்கின்றது. மனித ஆண்டு, மனுஷனுக்கு ஒரு வருஷம் அப்படின்றது கூடினால் தேவ ஆண்டு ஒன்று. 360 ஆண்டு கூடினால் தேவ ஆண்டு ஒன்று. இந்த தேவ ஆண்டு 12,000 கூடினால் ஒரு சதுர்யுகம், அதாவது கலியுகத்தில் 10 பங்கு கொண்டது ஒரு சதுர்யுகம். இப்போ அந்த கணக்கெல்லாம் சொல்கிறார். இந்த கணக்கு சுத்தமாக எனக்கு புரியல, எனக்கு தெரியல. நான் அதில் உள்ளதை படிக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு ஞானமெல்லாம் கிடையாது. அவர் சொல்கிறத சொல்கிறேன். கிருத்தயுகம் தேவ ஆண்டு அது 4000, அதில் சந்தி 400, சந்தியாம்சம் 400. திரேதாயுகம் அதில் 3000, சந்தி 300, சந்தியாம்சம் 300. துவாபர யுகம் அதில் 2000 வருஷம், சந்தி 200, சந்தியாம்சம் 200. கலியுகம் 1000 வருஷம், சந்தி 100, சந்தியாம்சம் 100 அப்படின்னு சொல்கிறார். இந்த கணக்கை பற்றி என்னை யாரும் எதுவும் கேட்டுடாதீங்க. உண்மையாக எனக்கு புரியலை. அவர் எழுதியிருக்கிறத நான் படிக்கிறதோட சரி. இது கொஞ்சம் புரியுது. 4 யுகம்னு புரியுது. உலகத்தினுடைய தோற்ற ஒடுக்கத்துக்கு யுகம்ன்றது ஒரு கால அளவு. நம்ம வாரம் மாதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த யுகம் ஒரு கால அளவு அப்படின்னு சொல்கிறாரு. மனித ஆண்டு 360 கூடினால் ஒரு தேவாண்டு அப்படின்னு சொல்கிறார். இந்த தேவாண்டு 12,000 கூடினால் ஒரு சதுர்யுகம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது கலியுகத்தில் 10 பங்கு கொண்டதுன்னு சொல்கிறாரு. இது ஓரளவுக்கு புரியுது. பின்னாடி சொன்னது சுத்தமாக எனக்கு புரியல. ஆக 12,000 இந்த சதுர்யுகம் 1000 கழிந்தால், இந்த 12,000 வருஷம் கொண்டது 1000 சதுர்யுகம் கழிந்தால் பிரம்மனுடைய ஆயுளில் ஒரு பகல் ஆகின்றது. இந்த மாதிரி சதுர்யுகமாக அதுக்கு தேவாண்டில் 12,000 ஆண்டு ஒரு சதுர்யுகம். அந்த சதுர்யுகம் போல் 1000 ஆண்டு கழிந்தால் பிரம்மனுடைய ஆயுளில் ஒரு பகல் நேரமாக. அப்போது
அவர் துயில் புரியத் தொடங்குவார். அது அந்த சமயம் உலகம் அழிகின்றது. அவர் எப்போ உறங்க ஆரம்பிக்கிறாரோ அப்போ உலகம் அழிகின்றது. பிரம்மதேவருடைய ஆயுளில் 7 கல்பம். அந்த கல்பம்ன்றது ஒரு கால அளவு தான். இப்போது நடப்பது ஸ்வேதவராக கல்பம். முந்தி நடந்தது லக்ஷ்மி கல்பம். பிரம்மதேவருடைய பகலில், அதாவது தேவ வருடத்தில் 12,000 கொண்ட சதுர்யுகம் 1000ல் 14 மன்வந்தரங்கள். ஒவ்வொரு மன்வந்தரத்திற்கும் ஒவ்வொரு மனு அதிகாரியாவார். இப்போது 7வது மனுவின் காலம் வைவஸ்வத மனு. ஒரு மன்வந்தரத்திற்கு 71 சதுர்யுகம். அப்பா, இதில் இப்போது நடப்பது 28வது சதுர்யுகம். இப்படி உலகம் அழிவது யுக பிரளயம். இப்படியே திரிமூர்த்திகளின் காலம் முடிந்து எல்லாம் அழிவது மகா பிரளயம். அந்த மகா பிரளயத்தில் அழியாமல் இருப்பவர் ஈரில்லாத ஈசன் ஒருவனே. சர்வ சம்ஹார காலத்தில் அப்பரமபதி சக்தியுடன் திருநடம் புரிவார். இதை அப்பர் சுவாமிகள் அவர் பாடும்பொழுது சொல்கிறாரு, 100 கோடி பிரம்மர்கள் நொங்கினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன். கங்கை மணலை எண்ணா அத்தனை இந்திரன்கள், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பாடுறார். அப்படின்னு சொல்லி இந்த யுகத்துக்கு கால அளவை ரொம்ப விளக்கமாக சொல்கிறார். அவர் விளக்கமாக சொல்கிறார். எனக்கு புரியல, உங்களுக்கு புரியும்னா புரிஞ்சுக்கோங்க. இது கந்தர் அலங்கார விளக்கத்தில் வாரியார் சுவாமிகள் சொல்கிறது. கொஞ்சம்தான் புரியுது, முழுசாக புரியல. சில விஷயங்கள் புரியுது. தேவாண்டு நம்முடைய ஆண்டை போல் 360 கொண்டது ஒரு தேவாண்டு. அந்த தேவாண்டு போல் 12,000 கோடினா ஒரு சதுர்யுகம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, அவ்வளோதான். அதுபோல் 1000 சதுர்யுகம் முடிஞ்சால் பிரம்மனுடைய ஆயுளில் ஒரு பகல் நேரம். இதெல்லாம் கொஞ்சம் புரியுது. பிரம்மாவனுடைய ஆயுளில் 7 கல்பகாலம் இருக்குது. அது ஒரு டிவிஷன். 7 கல்பமாக பிரிக்கிறாங்க பிரம்மதேவருடைய ஆயுளில். அது ஸ்வேதவராக கல்பம். இப்போ நடக்கிறது. முன்னாடி நடந்தது லக்ஷ்மி கல்பம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. அது இப்போ சண்டே மண்டேன்ற மாதிரி, ஞாயிறு திங்கள்ன்ற மாதிரி ஸ்வேதவராக கல்பம், லக்ஷ்மி கல்பம் அப்படின்னு அந்த 7 கல்பத்தை பிரிச்சிருக்காங்க. அதில் அந்த தேவ வருடத்தில் 12,000 கொண்ட சதுர்யுகம் 1000ல் 14 மன்வந்தரங்கள் இருக்கான் மொத்தம். அந்த மன்வந்தரத்துக்கும் ஒவ்வொரு மன்வந்தரத்துக்கு ஒவ்வொரு மனு அதிகாரியாக இருப்பாராம். இப்போ நடக்கிறது 7வது மனு. அதுதான் மனு தர்மம், மனு சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பதவியில் இருக்கிறவர் மனு. அவர் இப்போது மனுவின் காலம் வைவஸ்வத மனு. இப்போ இருக்கிறவர் ஒரு மன்வந்தரத்திற்கு 71 சதுர்யுகம். இதில் இப்போது நடப்பது 28வது சதுர்யுகம். இதில் இப்போது நடப்பது 28வது சதுர்யுகமாக. இந்த உலகம் அழிவது யுக பிரளயம். இந்த உலகம் அழியும் பொழுதே அதுக்கு யுக பிரளயம்னு பேர். இந்த மூவர் காலமும் முடிஞ்சு அழிஞ்சு அவங்களே புதுசாக தோன்றும்படியான சூழல் ஏற்படும். அந்த திரிமூர்த்திகளுடைய காலம் முடிஞ்சு அழிவு நடக்குதுன்னா அது மகா பிரளயம் அப்படின்னு சொல்கிறார். இந்த சர்வசங்கார காலத்திலையும் எல்லா காலத்திலையும் அழியாமல் இருக்கிற மெய்ப்பொருள் பரம்பொருள் சிவபெருமான் ஒருவரே அப்படின்னு சொல்கிறார். இப்போது நம்ம இந்த கலியுகத்தை பற்றி சுவாமிகள் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் பல பாடல்களில் சொல்லியிருக்கார். ஒரு பாடலில் ஊடுரு காலமெல்லாம் அவதரித்து உண்மைகள் காட்டவென்று
ஏழை பரதவித்து அழுங்கண்ணீர் இன்னமும் போதாதோ. நான் அழுவுறனே, நீ வா, மானிட ஒரு கொண்டு வா, இந்த ஊழிக்காலத்துக்கு நீ வரணும், இப்போ கலியுகம் நடக்குது, நீ வருவ அப்படின்னு நினச்சி நான் உன்னை கூப்பிடுறேன். இந்த ஏழை பறதை வச்சு அழுவறனே, இந்த கண்ணீர் போதாதா உனக்கு, வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இன்னொரு பாடலில் சொல்கிறாரு, கலியுகம் தன்னிலே ஐயன் வந்து காட்சிகள் காட்ட வென்று. அந்த கலியுகத்தில் இறைவன் பூமிக்கு வருவார், காட்சிகள் காட்டுவார் அப்படின்னு முழுசாக நம்பிக்கையோடு சொல்கிறாரு. இன்னொரு பாடலில் சொல்கிறாரு, கலியுகத்தினில் ஐயா அன்பர் காட்சிகள் கண்டதும் பொய்யா. கலியுகத்தில் ஏராளமானவங்க நிறைய காட்சிகள் கண்டிருக்காங்க, இறைவனை நிறைய அன்பர்கள் அடியார்கள் கண்டிருக்காங்க. மாணிக்கவாசக பெருமான் பார்க்கலையா, நாவுக்கரசர் பார்க்கலையா, ஞானசம்பந்தர் ஞானப்பால் குடிக்கலையா, எல்லா மிகப்பெரிய மகான்கள் எல்லாரும் இறைவனை தரிசனம் பண்ணி, இந்த இத்தனை நூல்கள் ஞான நூல்கள் இருக்குன்னா அத்தனைக்கும் அந்த பரம்பொருளே காரணம். அவர் மனசு வச்சு அவர் இந்த உலகத்துக்கு கொடுத்தது தான் இத்தனை ஞான நூல்களும். உலகம் உய்யணும் அப்படின்றதுக்காக அவர் ரொம்ப பாவம், ரொம்ப ஆசையோடு நமக்கு வழிகாட்டணும் அப்படின்னு இவ்வளவு ஞான நூல்களை கொடுத்துருக்காரு. ஒன்றா இரண்டா, அத்தனையும் படிப்போம், காதில் வாங்குவோம், இல்லை பார்க்காம இருப்போம், படிப்போம், கவனிக்க மாட்டோம். இப்படியே மக்கள் போயிட்டுருக்கோமே தவிர அவருக்கு ஆசை எதையாவது பிடிச்சிட்டு மக்கள் கரையேறிட மாட்டாங்களா அப்படின்னு இந்த பிறவிக்கடல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் நிறைய பேரை அனுப்பி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கார். நாம் தான் காதில் வாங்காமல் இருக்கோம். அதை சொல்கிறார். இன்னொரு பாடலில் சொல்கிறாரு, கலியுகத்தில் நீதி கொடி நாட்ட வந்த வேத காரணங்கள் யாராலும் காண முடியாது. இது வேத காரணம். நாம் கூப்பிட்டவர் வந்தார்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. நம்ம கூப்பிட்டாலும் வரார், அன்பருக்கு கட்டுப்படுவார். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பால் கூப்பிட்டா எல்லாருக்கும் வருவார். பன்றிக்கு பால் கொடுக்கவும் வருவார், கறிக்குருவிக்கு உபதேசம் பண்ண வருவார். எந்த அதாவது ஆபத்து, மனசு சங்கடம் அப்படின்னு யார் கூப்பிட்டாலும் வருவார். மாணிக்க வாசகருக்காக மதுரையில் வந்து தன்னோட தலை மேலே மண் சுமந்தார். அந்த மதுரை மண்ணை இறைவன் பரம்பொருள் சுமந்தார், அடி வாங்கினார். அந்த திருவடிப்பட்டு அந்த வைகை ஆற்றங்கரையில் நடந்தார். குதிரை வீரனாக வந்து எவ்வளவு திருவிளையாடல்கள் பண்ணார். பரிய நிறையாக்கி, நிறைய பரியாக்கி, அந்த குதிரை மேலே உட்காந்துட்டு சாகசம்லாம் பண்ணி எவ்வளவோ பண்ணார். யாருக்காக? மாணிக்க வாசகருக்காக, ஒரு அன்பருக்காக. அதுபோல் இறைவன் பூமிக்கு வருவது காரணம் கொண்டு அன்பர்களுடைய துயர் தீர்க்க வருவார். அதே மாதிரி இப்போ இவர் சொல்கிறாரு, கலியுகத்தில் நீதி கொடி நாட்ட வந்த வேத காரணங்கள் யாராலும் காண முடியாது. மற்றவங்களால் அதை தெரிஞ்சிக்க முடியாது. பலி கொடுக்க வந்ததொரு பாரத போர் என்று பரமசிவன் உரைத்த கதை பாரில் உள்ளோர் கேளீர். பாரதம் எதுக்காக வந்தது? பலி கொடுக்கறதுக்காக வந்தது, தீமையை அழிக்கிறதுக்காக வந்தது, நன்மையை நிலைநாட்டுறதுக்காக வந்தது, நீதியை நிலைநாட்டுறதுக்காக வந்தது. இப்போது ஆசை காரணமாக வந்தது தானே பாரதம். அதே மாதிரி அது மண்ணாசை, இது பெண்ணாசை. ராமாயணம் பெண்ணாசை காரணமாக வந்தது. ஆசையே துன்பத்துக்கு காரணம்ன்றது ஒரு மிகப்பெரிய விளக்கம்தான் இந்த பாரதம், ராமாயணம் போன்ற பல கதைகள். அதில் இது மிகப்பெரிய காவியம். அவ்வளவுதான். அதை விளக்கமாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு கருத்தை வச்சு மக்களுக்கு உபதேசிக்கத்தான் அதை சொல்லிட்டு போகிறாங்க. அதை ஒரு மனுஷனாகவே காமிச்சு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த மனுஷன் அப்படி நடந்துக்கிட்டா நீயும் அப்படி நடந்துக்கோ அப்படின்றதுக்காக தான் அது கதை வடிவில் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. பலி கொடுக்க வந்ததொரு பாரத போர் என்று பரமசிவன் உரைத்த கதை பாரில் உள்ளோர் கேளீர். பரமசிவன் எங்கே சொன்னார்? வேதத்தை சொன்னது அவர் தானே. வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குல்ல,
கலியுகத்திலையும் நீதி கொடி நாட்டுறதுக்காக வந்திருக்கார். அது மதுரையில் பரிபூரண விநாயகராக வந்திருக்கார், கடம்பவனநாதராக பக்கத்தில் சிவபெருமான் இருக்கார். அதுக்கு அடுத்த வரியில் சொல்கிறாரு, 5000 ஆண்டுக்கு மேல் அதிசயங்கள் மெத்த உண்டு, 65ஆம் திருவிளையாட்டு ஆட வந்த மகிமை பொய்யேதும் இல்லையடா, உலகம் அது உய்ய புண்ணியர் வந்து அவதரித்த புதுமை என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த கலியுகத்தில் ஏராளமான மாற்றங்கள், புதுமைகள், ஆச்சரியங்கள், அற்புதங்கள் நடக்க போகுது அப்படின்றத எல்லா மகான்களும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெட்டிப்பட்டி சுவாமிகளும் தன்னோட பாடல்களில் அடித்து சொல்கிறார். இந்த கலியுகம் முடியும் பொழுது இறைவன் அங்கே ஏற்கனவே பரிபூரணராக காட்சி கொடுத்ததே இதுக்காக தான் வந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறார் இவர். அதுக்காக தான் வந்தார். அங்கே ஏராளமான அற்புதங்கள் நடக்க போகுது, முன்னாடியும் நடந்தது. மதுரை நகரத்தில் இருக்கிற நகரவாசிகள் அனைவரையும் கூட்டி பல அற்புதங்கள் சுவாமிகளே பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்னும் அற்புதங்கள் அங்கே தான் நடக்க போகுது, அடுத்த திருவிளையாடலும் அங்கே தான் நடக்க போகுது அப்படின்னு சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. அதனால் வருங்காலத்தில் இருக்கிறவங்க மிகப்பெரிய பாக்கியவான்கள். அந்த திருவிளையாடலை இருந்து ரசித்து பார்த்து அனுபவிப்பாங்க. அதுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்களையெல்லாம் நம்ம அந்த பரம்பொருளை அவங்க அந்த திருவிளையாடல் காலத்தில் வாழறாங்கன்றதுக்காக அவங்க எல்லாரையும் வாழ்த்துவோம், அவங்களையும் சேர்த்து வணங்குவோம், வருங்கால மக்களையும் சேர்த்து வணங்குவோம். ஏன்னா அவங்களாம் மிகப்பெரிய பாக்கியவான்கள். முன்னாடி இருந்தவங்கள விட பின்னாடி வரப்போகிறவங்கள விட அந்த திருவிளையாடல் காலத்தில் அங்கே இருக்கிறவங்க, அதை அனுபவிக்கிறவங்க எவ்வளவு அற்புதம். ஆஹா, அதுக்கும் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு அவங்கள இப்போவே நம்ம வாழ்த்துவோம், வணங்குவோம். இந்த நல்ல விஷயங்களை நீங்கள் ரசிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கருத்தை எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். சரி, இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவங்களுக்கு இது தப்புன்னு தோணுது, இது பொய்ன்னு தோணுது, இது சரின்னு தோணுது அப்படின்னு எனக்கு உங்கள் கருத்து எனக்கு தேவைப்படுது. சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஊக்கத்தோடு நான் அடுத்த பதிவு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். வாழ்க வளமுடன். வாழி எந்நாளும் மெய்மெய், வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம், வாழியே வாழி வாழி. இப்போ கலியுகத்தை பார்த்தோம். அடுத்த ஒரு கருத்தோட அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.